வணக்கம். நான் ஸ்ரீஹர்ஷினி, 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். முயற்சி திருவினையாகும், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்கிறார் வள்ளுவர். அதாவது இறைவனால் சாத்தியமில்லாத விஷயம் விடாமுயற்சி கொண்டவருக்கு சாத்தியமாகும். நமது வாழ்க்கையில் 1000 தடைகள் வருகின்ற போதும் முயற்சியோடு போராடுகின்றவர்களுக்கு வெற்றி அடைவார் என்பது திண்ணம். இதனையே கியூபாவின் புரட்சியாளர் சேகுவேரா விதைத்துக் கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையெனில் உரம் என்கிறார். முயற்சி செய்தால் நம்மால் முடியாத விஷயம் எதுவும் இல்லை. மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவர்களுக்குள்ளும் தனித்திறமை இருக்கும். அதனை சரியாக இனம் கண்டு வாழ்க்கையில் கடினமாக உழைத்தவர்கள் சாதித்து காட்டுகின்றார்கள். அவர்களையே உலகம் கொண்டாடி தீர்க்கிறது. விமர்சனங்களை கண்டு அஞ்சு உங்கள் முயற்சியை கைவிடாதீர்கள். கடின முயற்சினால் சாதித்தவர்கள் என்று மக்கள் மனங்களில் நீங்கா இடம் பிடிப்பார்கள். உலகுக்கு மின் குமிழை தந்து ஒளி ஊட்டிய தாமஸ் ஆல்வா எடிசன் 999 தடவை தோல்விகளை சந்தித்து 1000ஆம் தடவை தான் மின் குமிழை கண்டுபிடித்தார். இது அவரது விடாமுயற்சியின் எடுத்துக்காட்டாகும். தமிழ்நாட்டின் ராமநாதபுரத்தில் வீடுகளுக்கு பத்திரிகை போட்ட சிறுவன் பின்னாளில் இந்தியாவை விண்வெளியில் தலை நிமிர வைத்த டாக்டர் அப்துல் கலாம் ஆனார். ஒருவரின் முயற்சியே வெற்றிக்கு ஏணிப்படிகள். முயற்சிகள் தவறலாம், ஆனால் முயற்சி செய்ய நாம் தவறக்கூடாது. முயற்சிகள் கைவிடலாம், ஒருபோதும் நாம் முயற்சியை கைவிடக்கூடாது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. முயலுங்கள், ஒரு நாள் வானம் உங்கள் வசப்படும். நன்றி, வணக்கம்.